Hi, hello viewers. Welcome to Botany with San. First of all, let me introduce myself. I am Sandhya, completed PG with B.Ed, and I am working as a PG teacher botany for 11th 12th students in a higher secondary school. I have teaching experience. With my experience, I am saying day by day teachers learn more from students. என்னடா மாற்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அட இல்லைங்க, நான் சொல்கிறது கரெக்டு தான். பிகாஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறோம், அதாவது சப்ஜெக்ட் டீச் பண்ணுறோம், டிசிப்ளின் பிஹேவியர் சொல்லிக் கொடுக்குறோம். பட் அட் த சேம் டைம் நாம் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஐ மீன் டவுட்ஸ், அவங்களோட வே ஆஃப் திங்கிங், இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் கிடைக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்பவே அதிகங்க. ஸோ டீச்சர்ஸ் லேர்ன் மோர் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ புரியுதா நான் ஏன் திருப்பி சொன்னேன் அப்படின்னு? அப்புறம் எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட்டு 1 இயராக நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் எனக்கு அதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷனும் டைமும் எனக்கு கிடைக்கல. அண்ட் திஸ் செகண்ட் வேவ் ஆஃப் பேண்டமிக் டைம் ஐ ஹாவ் இட். ஸோ ஐ எம் ஹியர். நான் உங்களுக்கு இந்த சேனலில் பாட்னி ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக அண்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி கண்டிப்பாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன். அது ஏன் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, நான் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கவனித்த ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்டர் அதுதாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. பட் அவங்களால சிம்பிள் கான்செப்ட்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்க முடியல. அண்ட் அவங்களுக்கு அந்த கான்செப்ட் என்னங்கிறது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஈவன் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்சிஆர்டி படிக்கிறப்போ அவங்களுக்கு அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியல. ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் சேனல். As you know, இப்போ யூடியூப்பில் plenty ஆஃப் சேனல்ஸ் ரிகார்டிங் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எஸ்பெஷலி ஃபார் பாட்னி இருக்குது. பட் குவாலிட்டி கண்டென்ட்னா ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ அது புரியுது அப்படிங்கிறது கம்மி தாங்க. சாரி, இன்ட்ரொடக்ஷனே ரொம்ப லெந்தாக போகுது. செப்ரேட்டாக இன்ட்ரொடக்ஷன் வீடியோன்னு வேணான்னு நினச்சேன். அதான் சப்ஜெக்ட் வீடியோ கூடவே இன்ட்ரொடக்ஷன் வீடியோவும் போட்டிருக்கேன். வாங்க நாம் இப்போது சப்ஜெக்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோவாக நாம் பாட்னியோட இன்ட்ரொடக்ஷனை பார்க்கலாம். ஸோ டுடே டாபிக் இஸ் இன்ட்ரொடக்ஷன் டு பாட்னி, த பியூட்டி ஆஃப் பாட்னி. அண்ட் இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய கண்டென்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் பாட்னி அண்ட் வேர் இட் கம்ஸ் ஃப்ரம், ஹவு த பாட்னி வேர்ட் வாஸ் டிரைவ்டு, அண்ட் வாட் ஆர் த other names of botany, what are the main branches in botany, then future scope of botany, then how plants are evolved in this earth or in this world, then also how does botany impact our daily life. ஸோ இந்த கண்டென்ட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் பாட்னி, விச் மீன்ஸ் பாட்னினா என்ன? பாட்னி இஸ் த சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு பிளான்ட்டோட டீட்டெயில்ஸ், தட் மீன்ஸ் பிளான்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளான்ட் க்ரோத், தென் பிளான்ட் ரீப்ரொடக்ஷன், தென் பிளான்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ பிளான்ட் டிசீசஸ். இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறது தாங்க பாட்னி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் பிரான்ச்சஸ் இன் பயாலஜி. வெல், பயாலஜி, த வேர்ட் பயாலஜி விச் இஸ் derived from the Greek word called bios and logos. Bios means life, logos means to study. So what is biology, which means the scientific study of living organism is called biology. And also zoology being the other in biology. So botany is one of the world oldest natural sciences. Then next question is how the botany word was derived. இது எங்கேருந்து வந்துச்சு? That means the word botany which is derived from the ancient Greek word called botane, which means pasture, fodder and grass. That botane word which is derived from the word called, that also Greek word, that is boscain. பொட்டானே போஸ்கெயின், இதில் இருந்து தாங்க பாட்னி அப்படிங்கிற வேர்டே வந்திருக்கு. ஸோ பொட்டானே அப்படின்னா பாஸ்டர், ஃபோடர், கிராஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். போஸ்கெயின் அப்படின்னா டு கிரேஸ் ஆர் டு ஃபீடு. ஸோ டோட்டலி ஒரு பிளான்ட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு ரூட் வேர்ட்லேருந்து அவங்க இந்த க்ரீக் வேர்டை எடுத்திருக்காங்க. அந்த க்ரீக் வேர்ட்லேருந்து தான் நமக்கு இந்த பாட்னி அப்படிங்கிற வேர்டே வந்திருக்கு. The next question, who is the father of botany?
The father of botany is Theophrastus. He is a Greek philosopher. He was called as father of botany and he was a student of Aristotle. யார் இந்த அரிஸ்டாட்டில்? அரிஸ்டாட்டில் இஸ் a father of biology and father of zoology. He was also a Greek philosopher and இவர் யார்கிட்ட படித்தவர் அப்படின்னா தத்துவமேதை, அதாவது தத்துவஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாட்டோ அவர்கிட்ட படித்தவர் தாங்க இந்த அரிஸ்டாட்டில். The next question, what are the other names of botany? The botany has several names such as plant phytology, plant biology and plant science. Then next question is, why we call someone as a botanist? What is mean by botanist? A botanist is a person who specialized in the field of botany is called as botanist. ஸோ பாட்னிஸ்ட் அப்படிங்கிறவங்க அந்த பாட்னி அப்படிங்கிற ஃபீல்டில் வந்து டோட்டலி நல்ல ஒரு நாலெட்ஜபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற டீட்டெயில்ஸு, ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஃபேமிலி நேமு, அதோட என்னென்ன டீட்டெயில் ஸ்டடி இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் பாட்னிஸ்ட். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த மெயின் பிரான்ச்சஸ் இன் பாட்னி? ஸோ பாட்னியில் இருக்கக்கூடிய மெயின் பிரான்ச்சஸ் எதெல்லாம்? ஸோ பாட்னி இஸ் டிவைடட் இன்டு மெயின்லி 3 குரூப்ஸ். 3 குரூப்பாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் கோர் டாபிக்ஸ், செகண்ட் ஒன் அப்ளைடு டாபிக்ஸ், தேர்ட் ஒன் ஆர்கானிஸ்மல் டாபிக்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கோர் டாபிக்ஸ். கோர் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் எதெல்லாம் வருது அப்படின்னா, தட் இஸ் such as fundamental natural phenomena and process of plant life and classification and description of plant diversity. ஸோ ஒரு பிளான்டோட நேச்சுரல் ஃபினாமினா, ப்ராசஸ், கிளாசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன் இதை பற்றி வரக்கூடியது தாங்க கோர் டாபிக்ஸ். அண்ட் நம்பர் 2 அப்படின்னு பார்க்கும்போது அப்ளைடு டாபிக்ஸ். அப்ளைடு டாபிக்ஸில் plants may be used for economic benefit, horticulture, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளான்ஸ் வந்து நம்ம எக்கனாமிக் பெனிஃபிட்டாவோ எதுலன்னா ஹார்ட்டிகல்ச்சரில், அக்ரிகல்ச்சரில், ஃபாரஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸை பற்றி நம்ம படிக்கிறது தாங்க அப்ளைடு டாபிக்ஸில் வரக்கூடியது. தென் தேர்ட் ஒன் ஆர்கானிஸ்மல் டாபிக்ஸ். ஆர்கானிஸ்மல் டாபிக்ஸில் வரக்கூடியது எதெல்லாம் அப்படின்னா, which is focus on plant groups such as algae, mosses, lichens or flowering plants, angiosperms. ஸோ தேர்டு டாப்பிக்கில், அதாவது ஆர்கானிஸ்மல் டாபிக்ஸில் வரக்கூடியது ஒரு பிளான்ட் குரூப்பை பற்றி டீட்டெயில்டு ஸ்டடி, அதாவது லைக்கனாலஜி, ஃபைக்காலஜி அந்த மாதிரி வரக்கூடியதாங்க ஆர்கானிஸ்மல் டாபிக்ஸ். ஸோ நம்பர் 1 கோர் டாபிக்ஸ். இதில் வரக்கூடியது எதெல்லாம் அப்படின்னா, பிளான்ட் மார்ஃபாலஜி, பிளான்ட் டாக்ஸானமி, பிளான்ட் ரீப்ரொடக்ஷன், பிளான்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், பிளான்ட் ஃபிசியாலஜி, பிளான்ட் ஜெனட்டிக்ஸ், ஃபீனாலஜி, phytochemistry, phytosociology, cytology, plant anatomy, plant ecology, paleobotany, plant geography, epigenetics, palynology and plant biochemistry. Then second one applied topics. இதில் வரக்கூடியது இதெல்லாம்னா agronomy, arboriculture, astrobotany, biotechnology, dendrology, economic botany, ethnobotany, forestry, horticulture, marine botany, micropropagation, plant breeding, farming and pomology. Then third one organismal topics. இதில் வரக்கூடியது phycology, bryology, teridology, lichenology, mycology, orchidology and agrostology. The next question, what is the future scope of botany? botany படிக்கிறதுனால நமக்கு என்ன future scope இருக்குது? The future scope of botany is also includes the benefits derived from the plant world. The entire living world, especially man, is directly or indirectly dependent on plants. There is a great scope after BSc in botany, even with a master degree. We can work in nursery farms and also teaching field such as teaching in school and lecturer in college and lecturer in university and environmental consultancy and forestry department and research field and pharmaceutical company. Then what is the beauty in botany? botany அப்படிங்கிற வேர்டை உங்களுக்கு கேட்கும்போது டக்குன்னு ஞாபகம் வருது என்னது? எஸ், ஒரு பிளான்ட்டு இல்லை ஃப்ளாரு, அதுதாங்க ஞாபகம் வரும். ஸோ
பாட்னி அப்படின்னு சொன்னாலே மெயின்லி பிளான்ஸ் ரிலேட்டட், ஃப்ளார் ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளார் தேர் இன்க்ரெடிபிள் பியூட்டி அண்ட் பர்பஸ் ஆஃப் த பிளான்ஸ் தட் ஃபில் அவர் அர்த். அதாவது இப்போ ஒரு ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, யூனிக்காக, சூப்பராக, அழகாக இருக்குது. அண்ட் அதை பார்க்கும்போது கூட நமக்கு ஒரு பீஸ் வந்து கிடைக்குது. அதை ரசித்து அப்படியே நம்மளை மறந்து பார்த்துட்ருப்போம். ஸோ தட் இஸ் த பியூட்டி இன் பாட்னி. அண்ட் ஆல்சோ பிளான்ட் அப்படின்னு சொல்லும்போதே அங்கே கண்டிப்பாக பிளான்ஸ் அவங்க எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, எவ்வளோ அழகழகான ஃப்ளார்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இங்கே வந்துச்சு, எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம யோசிப்போம். ஸோ எப்படி வந்து அவங்க இந்த பாட்னியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதை எல்லாத்தையும் எப்படி அவங்க குரூப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளான்ட்ஸை குரூப்பிங் பண்ணுறது அதை தாங்க ஒரு தனி பிரான்ச்சாக சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கால்டு டாக்ஸானமி. ஸோ டாக்ஸானமி மீன்ஸ் that is the scientific study of plants by naming, describing and classifying them into groups. ஸோ ஒரு பிளான்ட்டை பற்றி அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு நேமிங் பண்ணி கொடுத்து தென் அதை டிஸ்கிரைப் பண்ணி அதை கிளாஸிஃபை பண்ணி தனித்தனி குரூப்பாக அதோட ஷேர்டு கேரக்டர்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணுறது தாங்க டாக்ஸானமி அப்படின்னு ஒரு தனி பிரான்ச்சாக பாட்னியில் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் பாட்னி டிகிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாக்ஸானமி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரான்ச் இந்த பாட்னியில். தென் ஹவு பீப்புள் மேக் யூஸ் ஆஃப் பிளான்ஸ். எப்படி ஒரு பிளான்ட்டை மக்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பிளான்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் மெடிசின், ட்ரக்ஸ் ஃப்ரம் த ஏர்லியஸ்ட் டைம்ஸ். ஹவு தே ஆர் யூஸ்ட் இட்? எஸ், ட்ரையல் அண்ட் எரர் தாங்க. அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒன்லி பை ப்ராக்டிசஸ். அவங்களுக்கு இந்த பிளான்ட்டில் இந்த டிசீஸ்க்கான ஒரு மருந்து இருக்குது அப்படிங்கிறதான் தெரியுமே தவிர அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்ன, எந்த காம்பவுண்ட் அந்த டிசீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியலை. பட் அவங்க ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மூலமாகவே ஒவ்வொரு பிளான்ட்டையுமே பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க முன்னாடி இருந்த காலத்துலேருந்து. அப்படி தான் நம்ம இப்போ வரைக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டையுமே அதில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எடுத்து ஒவ்வொரு மெடிசனாகவும் ட்ரக்ஸாகவும் அண்ட் ஈவன் நிறைய வெரைட்டி ஹெல்ப்புக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் ஹவு பிளான்ஸ் ஆர் எவால்வ்ட் இன் திஸ் எர்த் ஆர் எவால்வ்ட் இன் திஸ் வேர்ல்டு. எப்படி ஃபஸ்ட்டு இந்த பிளான்ஸ் எல்லாமே டெவலப் ஆகி நம்ம வேர்ல்டில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பிளான்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எதுலேருந்து டெவலப் ஆகியிருக்கு அப்படின்னா தட் இஸ் ப்ரொகாரியோட்டிக். உங்களுக்கு தெரியும் ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசம் அண்டு யுகாரியோட்டிக் ஆர்கானிசம். ஸோ யுகாரியோட்டிக் அப்படின்னு சொல்லும்போது வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கும். பட் ப்ரொகாரியோட்டிக் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்காது. ஓகேயா? ஸோ தட் இஸ் ப்ரொகாரியோட். ப்ரோ மீன்ஸ் ஏன்ஷியன், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது அதுதான். தட் இஸ் ஆன்சஸ்டர்ஸ் மாதிரி இவங்கள்லேருந்து தான் எல்லாருமே ஸ்டார்ட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளான்ஸ் எல்லாமே எதுலேருந்து டெவலப் ஆகியிருக்கு அப்படின்னா ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசம். ஸோ ப்ரொகாரியோட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லும்போது சச் அஸ் சயனோபாக்டீரியா ஆர் ப்ளூ க்ரீன் ஆல்கே which is classified in the family Cyanophyceae. இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கேலேருந்து தான் ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் பிளான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. லேட்டர் த ப்ளூ க்ரீன் ஆல்கே இஸ் எவால்வ்ட் இன்டு க்ரீன் ஆல்கே ஆர் குளோரோஃபைசியே மெம்பர்ஸ். அப்போது பொதுவாகவே ஆல்கே அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வெல் டிஃபைன்டு ஸ்ட்ரக்சர் இருக்காது. லீஃப், ஸ்டெம், ரூட், ஃப்ளார், ஃப்ரூட் இது எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு தாலஸ் மாதிரி அதோட பாடி ஆர்கானிசம்ஸ் எல்லாமே தாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். பாசி அப்படின்னு நாசுக்காக சொல்லணும் அப்படின்னா பாசி அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கு பாசின்னு சொன்னால் ஈஸியாக தெரியும், அதுதான் ஆல்கே. தென் இந்த ஆல்கே எவால்வ் ஆகி தான் நமக்கு எதை டெவலப் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான்ஸ் ஆர் ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் ஆர் நான்வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரையோஃபைட்ஸை நமக்கு எவால்வ் ஆகி கொடுத்துச்சு. இப்போது இங்கே எதுக்காக நான்வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த பிரையோஃபைட்ஸில் வாஸ்குலார் டிஷ்யூஸ் அதாவது சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிறது கிடையாது. சைலம் ஃப்ளோயம் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சைலம் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டுக்கு வாட்டரை வந்து ரூட் வழியாக அப்சர்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. அண்டு ஃப்ளோயம் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ. ஸோ இந்த சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிற டிஷ்யூ எதுவுமே
இந்த பிரையோஃபைட்ஸில் கிடையாது. ஸோ இட் இஸ் கால்டு நான் வாஸ்குலார் கிரிப்டோகம்ஸ். அண்ட் ப்ரிமிட்டிவ் லேண்ட் பிளான்ஸ் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டாக பாசிக்கு அப்புறம், அதாவது ஆல்கேக்கு அப்புறம் எவால்வ் ஆகி லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு என்னென்னா அது வந்து இந்த பிரையோஃபைட்ஸ் தான். தென் ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். எதுக்காக பிரையோஃபைட்ஸ் ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னானது இருநில வாழ்விகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிலத்துலையும் இருக்கும், நீர்லையும் இருக்கும். ஸோ இந்த பிரையோஃபைட் அப்படிங்கிறது தண்ணியில், அதாவது மாய்ஸ்ட் கண்டிஷன்லேயும் வளருது மோஸ்ட்லி. அண்ட் ஆல்சோ சில பிரையோஃபைட்ஸ் வந்துட்டு லேண்ட்லேயும் க்ரோ ஆகுது. ஸோ இதை வந்து ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். தென் இந்த பிரையோஃபைட்ஸ் வந்து எவால்வ் ஆகி தான் நமக்கு எதை டெவலப் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னா தட் இஸ் டெரிடோஃபைட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ க்ரீன் ஆல்கே, prokaryotic organism blue green algae, that is cyanobacteria, then green algae, then green algae லேருந்து பிரையோஃபைட்ஸ், தென் பிரையோஃபைட்ஸ்லேருந்து டெரிடோஃபைட்ஸ் எவால்வ் ஆகியிருக்கு. ஸோ டெரிடோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அ வாஸ்குலார் கிரிப்டோகம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டாக சைலம் ஃப்ளோயம் அப்படிங்கிற அந்த வாஸ்குலார் டிஷ்யூஸ் எதில் ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னா இந்த டெரிடோஃபைட்டில் தான். அண்ட் ஆல்சோ டெரிடோஃபைட் இஸ் த ஃபஸ்ட்டு ட்ரூ லேண்ட் plants. And also reptiles of plant kingdom is pteridophytes. தென் இந்த டெரிடோஃபைட்ஸ்லேருந்து எவால்வ் ஆகி நெக்ஸ்ட் கேட்டகரி கிங்டமாக நமக்கு கிடச்சிருக்கக்கூடியது ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஃபேனிரோகம்ஸ் ஆர் ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ் ஆர் நேக்கட் சீட் பிளான்ட்ஸ். ஸோ இந்த ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து சீடு ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் அந்த சீடு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஓவரியோட அவுட்டர் பார்ட் வந்து கிடையாது, அதாவது கவரிங் கிடையாது, ஓவியல் வந்து நேக்கடாக இருக்குது. ஸோ இந்த சீடு வந்து எக்ஸ்போஸ்டாக இருக்குது. தட் இஸ் கால்டு ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். அண்ட் இந்த ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது திரும்ப எவால்வ் ஆகி நமக்கு கிடச்சிருக்கிறது தான் ஹையர் பிளான்ட், தட் இஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம் ஆர் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், தட் இஸ் ஃபெனிரோகம்ஸ் ஆர் ஸ்பெர்மட்டோஃபைட்ஸ் ஆர் மேக்னோலியோஃபைட்ஸ் ஆர் சீடு பிளான்ட்ஸ். இங்கே ஓவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரி வால் இருக்கும், அது இன்சைடில் தான் ஓவியல் டெவலப் ஆகுது. ஸோ சீடு அப்படின்னா சீடோட சீட் வால் இருக்குது, அதாவது அவுட்டரில் ஃப்ரூட் டெவலப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்டு போர்ஷனில் இருக்கக்கூடியதான் இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். அண்ட் த ஃபைனல் கொஸ்டின் இஸ் ஹவு டஸ் பாட்னி இம்பேக்ட் அவர் டெய்லி லைஃப். எப்படி இந்த பாட்னி அப்படிங்கிறது நம்மளோட டெய்லி லைஃப்பில் இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். சச் அஸ் பிளான்ட்ஸ் ஆர் இன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். இப்போ ஹியூமன் லைஃபோட பிளான்ட்ஸ் வந்து ரொம்பவே இன்டெகிரேட் ஆகியிருக்கு. தட் இஸ் பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டே டு டே லைஃப்ஸ். தட் இஸ் ப்ரொவைடிங் ஃபுட் அண்ட் ப்ரொவைடிங் நியூட்ரிஷன் and providing supplementing medicines, and also such as cosmetic products, that is serving as important ingredients in a variety of medicines. Then plants are also used for feedstock, for fodder. அதாவது கால்நடைகளுக்கு எல்லாமே தீவனமாக நமக்கு வந்து இந்த பிளான்ட்ஸ் யூஸ் ஆகுது. அண்டு சில இண்டஸ்ட்ரி சச் அஸ் டிம்பர் இண்டஸ்ட்ரி, அதாவது வுட் இண்டஸ்ட்ரி, தென் பேப்பர் இண்டஸ்ட்ரி, இதுக்கு எல்லாமே நம்ம பிளான்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ கார்டனிங்க்கு வந்து நம்ம கார்டனிங் பண்ணுறதுக்கு நமக்கு பிளான்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ கார்டனிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள், அதாவது மரங்கள், நம்ம வந்து நிறைய பிளான்ட்ஸை வளர்க்குறோம். நம்ம டெய்லி அதுக்கு முன்னாடி போய் நின்று அந்த ஆக்சிஜனை நம்ம இன்ஹேல் பண்ணி எடுக்கும்போது அந்த க்ரீன்னஸ், அதாவது அந்த ஒரு வாசம், அந்த ஒரு பீஸ், அது வந்து ரொம்பவே வாவ் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் வேணால் ஃபீல் பண்ணி பாருங்கள். And botany is the key to the development of biofuels such as biomass and also methane gas that are used as alternatives to fossil fuels. அப்போ ஃபாசல் ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிளான்ஸ் எல்லாமே அதிகமாக பல்லாயிரம் வருஷமாக இருந்து மில்லியன் இயர்ஸாக அப்படியே புதைஞ்சு நமக்கு சக்ஸஷன் ஆகி படிமமாக கிடைக்கக்கூடிய அந்த ஃபாசல் ஃபியூயல்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து பெட்ரோல், டீசல் எல்லாமே கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நான் ரினியூவபிள் சோர்சஸ், அதாவது ரொம்ப வருஷம் நம்ம காத்திருக்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் கம்மியாயிருச்சு அப்படின்னா திரும்ப நம்ம எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து மீத்தேன் கேஸ் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மீத்தேன் கேஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பிளான்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க, இல்லை அப்படின்னா கவுடங்லேருந்து கூட நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ மீத்தேன் கேஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபார் த ஃபோசல் ஃபியூயல்ஸ். ஸோ இப்போது நாம் இந்த வீடியோவில் பாட்னி அப்படிங்கிறதோட ஒரு இன்ட்ரொடக்ஷனை சிம்பிளாக, அதாவது ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம்.
I hope you like this video. If you like this video, please hit the like button. If you found this video useful, please do subscribe our channel and click the bell icon to get notified for our latest videos. If you love this video, please do share the video. Thank you so much. See you on my next video. உங்களோட டவுட்ஸு, உங்களுக்கு தேவைப்படுற கான்செப்ட்ஸு எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி அண்டு ப்ளீஸ் ஃபீட்பேக் எழுதுங்க. ஏன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாட்னி வித் சந்தியா.